அர்ஜுனா பார்த்துக்கோ, என்னுடைய 100 முகங்களை பார், 1000 முகங்களை பார், ஒரு முகத்தினையும் இருக்கிற வித்தியாசத்தை அத்தனையும் தெரிஞ்சுக்கொள். எதுக்கு உனக்கு இத்தனையா காட்டுறேன் தெரியுமா? இது எது ஒண்ணுலையான மயங்கி நீ என் திருவடியில விழமாட்டியாங்கிறதுக்காகத்தான் இத்தனை பாடும் பாடுறேன். எம்பெருமான் இந்த 5 பிரகாரத்திலையும் இத்தனை திவ்யதேசத்திலே இத்தனை உற்சவங்களை கொண்டாடி இத்தனை பேருக்காக சேவை சாதிக்கிறது எது? ஏதானும் ஒண்ணுல மயங்காத படுவனா? சரி, ஹம்ச வாகனம் பிடிக்கலையா, யாழி வாகனம் பிடிக்கட்டும், யாழி வாகனம் பிடிக்கலையா, சிங்க வாகனம் பிடிக்கட்டும், ஏதோ ஒன்ன பிடிக்கட்டும் சேவை சாதிக்கிறானோ இல்லையோ. அப்ப இத்தனை வேறுபாடு அவனிடத்துல இருந்து கொடுத்துனா அத்தனை திருநாமங்களும் இருந்துதான் ஆகணும். இத்தனை வேறுபாடுகளோட நாம அவனை ஞாபகம் வச்சுன்னு ஆகணும் இல்லையோ. அதுக்கு தான் திருநாமங்களும் நிறைய. இல்லைன்னா முதல்ல குழந்தை என்ன கேள்வி கேட்கும்னா, நாராயண நாமம் தானே எல்லாத்த விட உயர்ந்தது, ஆமாம்னுவோம். குழந்தைகள்லாம் கொஞ்சம் கெட்டிகார குழந்தைகள். அடுத்த கேள்வி கேட்கும், அப்ப அதை நான் ஒன்னே சொல்லிட்டு போறேன், உன் சாசனம் வாண்டான்னு. நாராயண நாமம் தான் எல்லாத்துக்கும் நிகர்னு சொன்னி இல்லையோ, நீ தானே இப்ப ஒத்துண்டே, அதுக்கு நிகரான நாமமே இல்லைன்னு. அப்ப அதை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன், என்னத்துக்கு இப்ப 1008 அது ஒரு 20 நிமிஷம் ஆறுது. அது ஒரு வாத்தியார் சுவாமியோட 2 மாசம் போராடி அதை நான் இப்ப கத்துண்டாகணும். இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாமே, நாராயண நாமம் போருமேன்னு சொல்லும். அது போராது. ஏன்னா ஒரு நாராயண நாமம் போரும்னா அப்ப நித்தியப்படி பிரசாதத்துல நாம 3 வச்சுட்டு இருக்கோம். முதல்ல குழம்பு பிரசாதம், சாற்று அமுது, அதுக்கப்புறம் பொடி, அதுக்கப்புறம் கீரை, அதுக்கப்புறம் மோர் பிரசாதம், இத்தனையும் வச்சுட்டு இருக்கோம். இந்த குழந்தை இடத்துல சொல்லணும், நீ என்னைக்கு ஒரே பிரசாதத்தோட போரும் இருக்கியோ, என்னைக்கு ஒரே அன்னத்தை நித்தியம் சாப்பிடலாம்ங்கிற எண்ணம் உனக்கு வருதோ, அன்னைக்கு நீ நாராயண நாம மட்டும் சொல்லு. நீ 4 சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் சாஸ்திரநாமம் முழுக்க சொல்லியே ஆக வேண்டியதுதான். என்ன ஒரு திருநாமத்தாலே ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கிறது. எம்பெருமானுடைய ஒரு குணத்தை நாம தெரிந்து கொள்ளுகிறோம். சாதாரணமா வாச்சகம் சொற்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த சொற்கள் எதை சொல்லும் தெரியுமா? ஒன்னு குணவாச்சகம், இல்லே ஜாதி வாச்சகம், இல்லே ஒரு வஸ்து ரூப வாச்சகம். இந்த 3ல ஒன்னாத்தான் இருக்க முடியும். ஒன்னு குணத்தை குறிக்கிற சொற்களா இருக்கும், இல்லே ஜாதியை குறிக்கிற சொற்களா இருக்கும், இல்ல ஒரு உருவத்தை குறிக்கிற சொற்களா இருக்கும். இப்ப இந்த கண்ணாடிங்கிறது உருவத்தை குறிக்கிறது, மாலைங்கிறது உருவத்தை குறிக்கிறது. அதே அடுத்தது நல்ல சாதி குதிரை ஒருத்தன் வாழ்ந்துதான், அரேபிய குதிரைங்கிறான், காங்கேயம் காளைங்கிறான். இதெல்லாம் ஜாதிக்கு வாச்சகம். ஒரு ஜாதியை சொல்றது இல்லையோ, இது தில்லி பசு, இது டில்லி எருமை, இது காங்கேயம் காளை, அதெல்லாம் சொன்னது சேர்த்து சொன்னா ஜாதிக்கு வாச்சகம். அதே குணத்தையும் நாம சொல்லுவோம், சுஷீலன், சுஷீலா பேர் வைக்கிறாள் இல்லையோ, சீலம்ங்கிறது குணம். அந்த குணத்தை உடையவளுக்கு சுஷீலான்னு பேர் வச்சிருக்கோம். ஆக குணத்துக்குன்னு சில சப்தங்கள் இருக்கும், ஜாதியை சொல்றதுக்கு சில சப்தங்கள் இருக்கும். இப்ப பிராமண ஜாதியில பிறந்தவள்லாம் சர்மான்னு பேர் வச்சுக்கணும், க்ஷத்ரிய ஜாதியில பிறந்தவர்கள்லாம் ஒரு பேர் வச்சுக்கணும், வைசியனா பிறந்தோம்னா ஒரு பேர் வச்சுக்கணும், க்ஷத்ரியத்துல பிறந்தா வர்மான்னு வச்சுக்கணும், வைசியனா பிறந்தா குப்தான்னு பேர் வச்சுக்கணும், அது 4வது வர்ணத்துல பிறந்தா தாசன்னு பேர் வச்சுக்கணும். இப்படி ஒத்தொத்தருக்கு ஒரு பேர் எம்பெருமான் கொடுத்திருக்காங்க இல்லையோ. ஏன்னா அவன் திருமேனியிலிருந்து தோன்றினமாதான் 4 பேருமே. இதுல உயர்வு தாழ்வுக்கெல்லாம் வழியே கிடையாது. ஒரு வேறுபாட்டை காட்டுறதுக்காக சர்மா என்னும், வருமா என்னும், குப்தா என்னும் பேரை நாம பாத்திரமே. இந்த பேர் மாத்தச்சேவே உருவம் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். இப்ப நாம இப்ப அடியனுக்கு கிருஷ்ணன் பேர், இந்த கோட்டியில எத்தனை பேர் கிருஷ்ணன் பேருன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தரங்க வந்து கிருஷ்ணன் யாரோ எழுந்துருன்னு சொன்னோம்னா உடனே அடுத்தது எழுந்துருன்னு கேட்பார். ஒரு 4 பேர் இருக்கான்னு வைப்போம். அடுத்து எனக்கு எந்த கிருஷ்ணன் அவ கேட்பா. அடுத்தது என்ன பண்ணுவோம், அவ தகப்பனார் பேருடைய முதல் எழுத்து அவர் முதல்ல வச்சிருப்பார், இல்ல ஊர் பேரை முதல்ல வச்சிருப்பார், இல்ல குல பேரை முதல்ல வச்சிருப்பார். அதை சொல்லி அந்த கிருஷ்ணனுவோம். அப்போ அடையாளத்துக்காக ஒரு பேர்னு நாம கொடுக்கறதே ஒரு அடையாளம், வேறுபடுத்துறதுக்காகத்தானே. எம்பெருமானுக்கு இத்தனை திருநாமங்கள் எதுக்குன்னா ஒரு நிலையிலேந்து இன்னொரு நிலையை வேறுபடுத்த, ஒரு செயல்லேந்து இன்னொரு விளையாட்டை வேறுபடுத்தி அனுபவிப்பதற்காக. ஜாதிக்காக சில சொற்கள் இருக்கலாம், குணத்தை குறிக்கிறதுக்கு சொற்கள் இருக்கலாம், உருவத்தை குறிக்கிறதுக்கு சொற்கள் இருக்கலாம். இது உலகத்திலே விளக்கு. ஆனா எம்பெருமான இடத்துல போனோம்னா ஒன்னு ஸ்வரூப, ரூப, குண, விபவ, இந்த 4 அடியார்கள் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப இந்த 4ஆத்தான் சஹஸ்ரநாம முழுக்க நாம பிரிச்சு பார்க்க போறோம். 1008 திருநாமங்களையும் ஒன்னு ஸ்வரூபத்தை சொல்லணும், இல்ல ரூபத்தை சொல்லணும், இல்ல குணத்தை சொல்லணும், இல்ல விபவத்தை சொல்லணும். ஸ்வரூபம்னா எம்பெருமானுடைய இயற்கையான தன்மை. 6க்கும் இயற்கை தன்மைன்னு ஒண்ணு இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேற்கொண்டு நிறைய அவருக்கு பெருமகள்லாம் இருக்கலாம். மலர் இயற்கை தன்மை என்னன்னா உடனே சொல்லுவோம் மனம் வீசும், அதான் மலருக்கு இருக்க வேண்டிய முதல் குணம். அதுக்கப்புறம் கேட்டோம்னா அது சாதி பூவா, மல்லிகை பூவா, ரோஷா பூவா, செண்பகமா, விருட்சியா, அது நேத்து பூத்ததா, இன்னு பூத்ததா, அது அலர்ந்ததா, மொட்டா, அலராததா, வாடினதா, இதெல்லாம் மேற்கொண்டு சேர்க்க போறோம் ஒரு பூ. ஆனா புஷ்பம்னு சொன்ன உடனே முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரணும், மனமுடையது அப்படிங்கிறதான ஸ்வரூபம். ஒரு இயற்கை தன்மை புஷ்பத்துக்குங்கிறதா ஸ்வரூபம். அதே போல பரபிரம்மத்துக்கு ஸ்வரூபம், அதுக்குன்னு ஒரு இயற்கை தன்மை இருக்கு. அதை சொல்ற நிறைய திருநாமங்கள்லாம் வரும்.
அதுக்கடுத்தது ரூபம். ரூபம்னா அவனுடைய திருமேனி. நம்ம சம்பிரதாயமே திருமேனியை ஒத்துக்கிற சம்பிரதாயம். அருவத்தை வணங்குற சம்பிரதாயம் நம்முடையது அன்று. நாம எல்லாம் விக்கிரகத்தை வணங்குபவர்கள். நிறைய பேர் விக்கிரக பூஜை இல்லாதவர்கள் இல்லையோ. நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் ராமனோ கண்ணனோ வராகனோ நரசிம்மனோ இந்த மாதிரி பார்த்து தான் நமக்கு பழக்கமே தவிர, ஏன் இந்த மாதிரி பார்க்கணும்? ராமனா அருவமாவே தியானம் பண்ணக்கூடாதான்னு சில பேர் கேட்பா. பண்ணலாம், ஆனா மனசுக்கு அது புரிபடவே படாது. அருவத்தை இப்ப காத்து இந்த இடத்துல ஓடிட்டே இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. காத்து ரொம்ப வசந்து தான், காற்றும் பிரம்மன் தான். சரி, இதை காத்துன்னே பிரம்மத்தை தியானம் பண்ணேன்னு சொன்னா கண்ணை மூடி எத்தனை முயற்சி பண்ணாலும் அது மனசுல அடங்கவே அடங்காது. ஒரு கண்ணு கூது வாயு மாக்கு மூக்கு இதெல்லாத்தையும் வச்சா தான் நமக்கு புரியுமே தவிர, ஒண்ணுமில்லாத ஆகாசத்தை தியானம் பண்ணு, அதோ மூலையில ஏதோ தெரியுது பாரு அதை தியானம் பண்ணு, இப்படின்னு தான் நமக்கு எதுவுமே புரியவே புரியாது. ஆக விக்கிரகத்தோட தியானம் பண்ணித்தான் நமக்கே பழக்கம். அந்த ரூபத்தை சொல்றது சில சில திருநாமங்கள். ஆக முதல்ல சொரூபத்தை சொல்ற திருநாமங்கள், அடுத்து எம்பெருமானுடைய உருவம் ரூபம் இருக்கே ரூபத்தை சொல்லுகிற திருநாமங்கள், மூணாவது குணம். அவனுக்கு பரத்தம் உண்டு, சௌலபியம் உண்டு, சௌசல்யம் உண்டு, வாத்சல்யம் உண்டு, மென்ம உண்டு, எத்தனையோ குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கும் இல்லையோ. அந்த குணங்களையெல்லாம் சொல்றது சில சில திருநாமங்கள். கடைசியா சேட்டித்தம். சேட்டித்தம்னா விளையாட்டு. மதுசூதனன்னு சொல்றோம். மதுசூதனா மதுங்கிற அசுரனை கொன்னானுல் எம்பெருமான். அப்போ ஒரு விளையாட்டு தானே அது. மதுசூதன் நம்ம பல பேர் வச்சுக்கிறோம். முராரி பேர் வச்சுப்பா. முரன்கிற அசுரனை கொன்றவன் முராரின்னு பேர், மதுங்கிற அசுரனை கொன்றவன் மதுசூதனன்னு பேர். அந்த பேரெல்லாம் அவன் விளையாட்டை ஞாபகப்படுத்துற பேர். இப்ப சொரூபத்திலேருந்து பார்த்துன்னு வருவோமா? அவனுடைய சொரூபத்தை எது ஞாபகப்படுத்த? ஸ்ரீயப்பதி. அது முக்கியமான திருநாமம். கிழிய ஒரு நாள் அதனுடைய பெருமையை சொன்னேன்னு இல்லையோ. திருவின்மணாளன் சுவையன் திருவின்மணாளன் ஆழ்வாருடைய பாசுரம். ஸ்ரீமன் நாராயணனுக்கு எல்லாத்த விட பிரதானமான பெருமை ஸ்ரீதேவி நாச்சியார் திருமார்பல இருக்காள்ங்கிறது தான் அவனுடைய பெருமையே. ஸ்ரத்தையா தேவகா தேவத்துவம் அஸ்னுதேன்னு சொல்லுவார்கள். திருக்கோவலூர் கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேரும் ஊர் முழுக்க சுத்தி மிருகண்டு மகரிஷியனுடைய ஆசிரமத்துல போய் சேர்ந்தார்கள். ராத்திரி வேளை ஒரே இருட்டு, மழை, காலராத்திரி இருட்டு. முதல் ஆழ்வார் உள்ளுக்குள்ள போனார், எடை கழி. அந்த கழியை திறந்துட்டார், படுத்து தூங்கிப்பட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் வந்தார். கடகடான்னு கதவை தட்டினார். அது ஆறு இந்த ராத்திரி வேளை தட்டா திறந்து விட்டார். ஒருத்தருக்கு முகம் கூட தெரியாது. சரி, 2 பேரும் உட்கார்ந்து விட்டான். உடனே 3வது ஆழ்வார் பேயாழ்வார் வந்து சேர்ந்தார். அவர் கதவை தட்டினார். 3 பேரும் நிக்கிறா. ஒருவர் தான் அங்க படுத்துக்கிறதுக்கு இடம், 2 பேர் உட்கார்றதுக்கு இடம், 3 பேர் நிக்கிறதுக்கு இடம். அவ்வளவு கீக்கடம். ரொம்ப சின்ன இடமா இருந்திருக்கு. அது மிருகண்ட மகர்ஷியினுடைய ஆசிரமம். அந்த கீக்கடத்துல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கா. இன்னொரு 10 பேர் வந்து இங்கேயும் அங்கேயே பிடிச்சு தள்ளுறாப்புல இருக்கு. நாம ஒருத்தருக்கு கதவையே திறக்கலையே, 3 பேர் மட்டும் தானே நாம உள்ள வந்தோம். இது ஆறு இன்னும் 10 பேர் வந்துட்டாளே. சரி, வேற வழி இல்லை, விளக்கேற்ற வேண்டியதுதான். அன்னைக்கு என்ன இப்படி போட்டு அணைச்சா தானே விளக்கேற்க போறதா? எரிக்காது. அது அகல் விளக்க வச்சு தானே விளக்கேற்றி ஆகணும். அவ ஒருத்தருக்கு அகலே கிடைக்கல. முதலாழ்வார் பார்த்தார், நான் அகல தேடின் வரேன். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. இன்னும் இடர்கள் பாபங்கள் அத்தனை போறதுக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே, வலது கையிலே ஆழிய பிடித்தானே சக்கராயுதத்தை, அவன் திருவடிகளுக்கு சூட்டினேன் சொல்மாலை. நான் பாசுரமா பாட போறேன். எதை வச்சு விளக்கேத்தேன்னு தெரியுமா? வையன் தகழியா, இந்த உலகத்தையே அகல் விளக்கா கொண்டு வச்சு விட்டேன். வார்கடலே நெய்யாக, உலகம் பெருசு அகல் விளக்கா இருந்துன்னா அதுக்கு நெய் சாமான்யமா குத்த முடியுமா? சமுத்திரத்தை போய் எடுத்துன்னு வந்து நெய் சேர்த்து விட்டார். வார்கடலே நெய்யாக. சமுத்திர நெய்யா இருந்ததுன்னா விளக்கு திரி சின்னதா இருந்தா போருமா? சூரியனை கொண்டு திரியா வச்சு விட்டார். ஆக வையத்தையே அகல் விளக்காக, கடலையே நெய்யாக, சூரியனையே திரியாக, வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலே. முதலாழ்வார் விளக்கேற்றி விட்டார். அடுத்த ஆழ்வார் பார்த்தார். அந்த ஆழ்வார் விளக்கேற்றினார். ஆனா இன்னும் கண்ணு சரியா தெரியல. இப்பேற்பட்ட உலகத்தை அகல் விளக்கா வச்சே இன்னும் கண்ணு சரியா தெரியலையா. சரி, அடுத்த ஆழ்வார் நான் ஏத்துறேன்னார். இப்ப நாம கடைக்கு போய் அகல் விளக்கு வாங்கிட்டு வருவோம். ஒரு 2 ஆள் கொடுன்னா கொடுப்பர். அடுத்தவர் கார்த்திகை ஆலயத்தன் இன்னும் 2 கொடுன்னா கொடுப்பர். எல்லாம் உலகத்துக்குள்ள இருக்கும். 1 ஆள் 2 ஆள் 100 ஆள் வாங்கலாம். உலகத்தையே அகலா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த அகலை தேடுறதுக்கு எங்கேயான இடம் உண்டோ? இப்போ உலகம் முழுக்க ஒருத்தன் கொண்டு வந்து அகல் விளக்கா வச்சுட்டான்னா நான் எந்த கடைக்கு போனாலும் அதுக்கு மேல எனக்கு அகல் கிடைக்கவே போறது கிடையாது. ஆனா ஆழ்வார் கண்டுபிடிச்சுட்டா. இந்த உலகத்தெல்லாம் நீர் வச்சிடா, நான் வைக்கிறேன் பாரு. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். ஞான தமிழ்ல 2ஆம் திருவந்தாதி பாசுரம் பாட வந்தேனே. பகவான் அடையணுங்கிறதுல இடத்துல அன்பு இருக்கு பாரு. அன்பையே அகல் விளக்கா வச்சுட்டேன். அவனை கண்டு துடிக்கிறேனே ஆர்வம்.
ஆர்வத்தையே நெய்யா சேர்த்துட்டேன். அவனை கண்ட உடனே அப்படியே உருக்க ஆரம்பிக்கிறேனே, அதையே திரியா வச்சுட்டேன். நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் என்று தனக்கிருந்த பரஜானத்தையே கொண்டு ஆழ்வார் பூதத்தாழ்வார் விளக்கேற்றினார். 2வது விளக்கு எரியறது. முதல் விளக்கு எரிய, 2வது விளக்கு எரிய, 3வது விளக்கில் பார்த்துட்டார். இப்ப பேயாழ்வார் யாரை கண்டார்? திருக்கோவலூர் எம்பெருமான் தான் அந்த இடத்துல சேவை சாதித்தான. கோவலூர் மாமல்லரால் தொன்னொடும் ஆயனை கண்டமகாட்டு தமிழ்த்தலைவன். இந்த திருவரங்கத்தமுதனாருடைய போஷனம் தமிழ்த்தலைவன் சம்பிரதாயத்திலே பேயாழ்வாருக்கு திருநாமம். பேயாழ்வார் அவதாரஸ்தலம் 3வது ஆழ்வார் பேயாழ்வார். ஐப்பசி ரோணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர். சதய நட்சத்திரத்திலே ஐப்பசி மாசத்துல திருவதாரம் பண்ணார். எங்கேயோ தேடின்னு போக வேண்டாம், நாம் இருக்கிற மயிலாப்பூர்ல பிறந்தவர் தான் பேயாழ்வார். ஏன்னா ஒரு ஆழ்வாருக்கு எங்கெங்கேயோ தேடின்னு போகணும். நாம இருக்கிற சென்னப்பட்டணத்துல நம்ம மயிலாப்பூர்ல திருவதாரம் பண்ணார். இன்னைக்கும் கேசவ பெருமாள் சேவை சாதிக்கிறான் அருகிலே. இந்த பக்கம் மாதவ பெருமாள், இந்த பக்கம் கேசவ பெருமாளாக மயிலாப்பூர்ல பேயாழ்வார் அவதரித்தார். அவர் பார்த்துட்டார் திருமால் நிற்கிறான்கிறதை. சரி, இப்ப முதல்ல பார்த்தவர் நமக்கு சொல்ல போறாரு இல்லையா? பார்த்துட்டேன். அவனை பார்த்த உடனே என்னன்னு சொல்லணும்? வலக்கையில் ஆழி கண்டேன், இடக்கையில் சங்கம் கண்டேன், திருவடி கண்டேன், திருமார்பு கண்டேன், கண்கள் கண்டேன். எதவனா பாடிட்டு போயிருக்கலாம், ஒன்னும் பாடல பேயாழ்வார். முதல்ல பார்த்தேன் திருக்கண்டேன். திருன்னா ஸ்ரீதேவி நாச்சியார் தான். திரு கண்ல முதல்ல பட்டது ஸ்ரீதேவி நாச்சியார் தான். இந்த திருமால்ங்கிற சப்தம் சொல்றோம் இல்லையோ, திருமால்னு சொல்லச்சேவே மால் அப்புறம் தான் இருக்கார், திருதானே முதல்ல இருக்கார். இந்த திருவ தெரிஞ்சுண்டா தானே மாலுக்கருகிலே நாம் போக. எம்பெருமானுக்கு ஸ்ரீயப்பதித்வம், ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு கேள்வன்கிறது ஸ்வரூபத்தையே சொல்லும். இத்தனை திருநாமங்கள்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்ரீயப்பதி. எம்பெருமான் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பதியாம் ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஷ்ணுதே. இந்த ஸ்ரீதேவி நாச்சியாருடைய சேர்க்கையின் பெருமை அது 6 சொல்றா தெரியுமா? ஸ்ரீராமாயணத்தில் மாரீச்சனுடைய வாக்கியம், ராவணா போய் இந்த ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டுடாதே, உனக்கு தெரியாது ராமனுடைய வைபவம், அவனுடைய பெருமை. அப்பிரமேயம் தத்தேஜா எஸ் சா ஜனகாத்மஜா. ராமனுடைய பெருமையே தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் அவன் சீதையோட சேர்ந்துட்டான்னா அவனுக்கு ஒரு பெருமை வருது பாரு, தெரிஞ்சுக்கவே முடியாது ராவணா என்று மாரீச்சன் ராவணனுக்கு உபதேசிக்கிறான். ஒரு ராட்சசன் கூட தெரிஞ்சுட்டான் ஸ்ரீதேவி நாச்சியாருடைய வைபவத்தை. இன்னும் நாம தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமப்பட்டு இருக்கோம். ஸ்ரீயப்பதிங்கிற திருநாமம் ரொம்ப முக்கியம். தன்னுடைய இயற்கையான தன்மை பார்த்த உடனே ஸ்ரீதேவி நாச்சியார் தான் கண்ட பட்டது. திருக்கண்டேன்னு விட்டார். அது என்ன சுவாமி, அவ்வளவு தூரம் அவ சேர்ந்தே இருப்பலான்னு தோணும். ஆம், சொல்லும் பொருளும் எவ்வளவு தூரம் சேர்ந்து இருக்குமோ அத்தனை தூரம் பெருமானும் பெருமாட்டியும் சேர்ந்தே இருப்பார்கள். ஒரு சொல்லுன்னா அதை விட்டு பொருளை பிரிக்கவே முடியாது. இப்ப இப்படி 4 சொல்லு சொன்னேன்னு இல்லையோ, அதோட சேர்த்தே அதனுடைய பொருள் இருக்குத்தான் போறது. கடிகாரம்னு சொன்னா கடிகாரம்ங்கிற பொருளின் அர்த்தத்தை பிரிக்கவே முடியாது. கண்ணாடின்னு சொன்னா சொல்லிலிருந்து கண்ணாடிங்கிற அர்த்தத்தை பிரிக்கவே முடியாது. அதே போல பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கவே முடியாது. காளிதாசன் முதல்ல பாடினானே, வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவ் வந்தே. ஜகத்துக்கே மாதா பிதாக்களை வணங்குகிறேன். அவ 2 பேர் எப்படி இருக்கா? வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ், வாக்கும் அர்த்தமும் போல விட்டு பிரியாமல் இருப்பார்களாம். அர்த்தோ விட்டு ரியம்வாணின்னு சாதித்தார் ஸ்ரீவிட்டு புராணத்திலே. ஆகத்தானும் அர்த்தம் விஷ்ணு, ஒரு சொல்லுக்கு பொருள்ங்கிறது விஷ்ணு, சொல்லு ஸ்ரீதேவி நாச்சியார். நாச்சியாரும் விட்டும் பிரியாம இருக்காளா, அதுதான் எம்பெருமானுக்கு இருக்கிற தனியான ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை சொல்ற திருநாமம் தான் ஸ்ரீயப்பதி. அந்த திருநாமத்தை நல்ல ஞாபகத்தில் வச்சுங்கோ. ஸ்வரூபத்தை சொல்ற, ஏன்னா இந்த ஸ்ரீயப்பதித்துவத்தை விளக்கிற நிறைய திருநாமம் மேற்கொண்டு வரும். ஸ்வரூபத்துக்கு வாச்சகமான திருநாமங்கள். அடுத்தது ரூபம். ஸ்வரூபத்துக்கு அப்புறம் ரூபம்னா என்ன அழகான வடிவழகு எம்பெருமானுக்கு. அந்த வடிவ பார்க்கச்சேவே நிறைய திருநாமங்கள் வச்சு விடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது புண்டரீகாட்சத்துவம். அவனுக்கு புண்டரீகாட்சங்கிற திருநாமம் ரொம்ப உயர்ந்தது. சாஸ்திரமே சொல்லித்து, தசேதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. இந்த 2 கண் மலர்ந்த தாமரையொத்த திருக்கண்கள் இருக்கே, இவன் தான் பரதெய்வம், இவனே முழுமுதற் கடவுள் என்று சாந்தோக்கியம் முதலான பல உபனிஷத்துக்கள் சொல்லித்து ஆழ்வாரும் விடாம பாடுவர். தாமரக்கண்ணன் கமலக்கண்ணன் என்று விடாம பங்கய கண்ணன். எத்தனை பாசன பங்கய கண்ணன்னாலும் தாமரக்கண்ணன், தாமரக்கண்ணன்னாலும் தாமரக்கண்ணன் எல்லாம் தாமரக்கண்களை சொல்றது ரொம்ப முக்கியம் ஆழ்வார்களுக்கு. அது ரூபத்தை சொல்லும். தாமரக்கண்ணன் கமலக்கண்ணன் சொன்னா ரூபத்துக்கு வாச்சகம். மேகசியாமம் பீத கௌசேயவாசம்னு சொல்றோம் இல்லையோ, மேகசியாமம்னா மேகத்தை போத்த கருத்த திருமேனி, அதுவும் ரூபத்துக்கு வாச்சகம். ரூபத்தை எல்லாம் சில திருநாமங்கள் சொல்லும். அதுக்கு மேல பார்த்தோம்னா குணம். எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு. வத்சலஹா மேல வரும். வத்சலோ வத்சரோ வத்சின்னு பேர் வருமோ இல்லையோ, அந்த இடத்துல வத்சலஹா வாத்சல்யம் உடையவன் எம்பெருமான். வாத்சல்யம்ங்கிறது ஒரு குணம். அதாவது நாம எத்தனையோ குற்றங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ, இந்த குற்றத்தை எல்லாம் குற்றமாகவே நினைக்காமல்
அதையே நல்லதா எடுத்துக்கிற குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். நம்ம கிட்ட இருக்கிறது குற்றம் தான். என்ன பண்ணார், நேர கொண்டு போய் 2 சொம்புல நிறைய பால் கொடுத்தார். இந்த சொம்புல பால், இந்த சொம்புல பால், எது வேணுமோ எடுத்துக்கோன்னா எனக்கு ஒண்ணு இப்ப கட்டமே இல்லை, இப்ப 2மே பால், உடனே நாம் எடுத்துன்னு போயிடுவேன். அடுத்து ஒருத்தர் என்ன பண்ணார், இந்த சொம்புல பால் இருக்கு, இந்த சொம்புல அதே போல வெள்ளை நிறத்து கல் இருக்கிறது, எதை வேணுமோ எடுத்துக்கோன்னார். இவர் கொஞ்சம் நல்லவர், அதனால அது கண்டிப்பா அவருக்கு பிடிக்க போறது இல்லை. இப்ப தேடி ஆராய்ந்து பார்த்து பாலை எடுத்துன்னு வந்துருவார். அடுத்த ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி, இந்த சொம்புல இருக்கிறதும் விஷம், வெள்ளை நிறத்து விஷம், இந்த சொம்புல இருக்கிறதும் விஷம், வெள்ளை நிறத்து விஷம், உமக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கும்னார். முதல்ல 2 சொம்புல பாலை கொடுத்தான், சரின்னு எடுத்துட்டேன். அடுத்தது 1 சொம்பு பால் 1 சொம்பு விஷம்னா சரின்னு எடுத்துட்டேன். இப்ப 2 சொம்புமே விஷம்ங்கிறான். இப்ப இந்த அதிகாரி என்ன பண்ண தெரியுமா, அந்த விஷத்தையே பாலாக எடுத்துட்டான்னா அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். நல்லத்தா எடுத்துக்கிறது வாத்சல்யம் இல்லை, தீயத ஒருத்தன் நல்லதாக எடுத்துக்கொள்ளுகிறானோ இல்லையோ அந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேரு. பசுமாடு கண்ணுக்குட்டியை பெத்தெடுக்கும், கண்ணுக்குட்டி உடம்பு முழுக்க ஒரே மாம்சம் ரத்தம் சதை சீழா இருக்கும், தன்னுடைய நாக்கால நக்கி நக்கி அத்தனை சுத்தப்படுத்துமா. நம்ம குழந்தை பிறக்க சேவை அப்படித்தான் இருக்கும், பார்த்தோம்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை உடனே ஆரோ போய் சுத்தம் பண்ணி திரும்ப எடுத்துன்னு வந்துடுறா, பாக்குறச்சு அழகா துணியில சுத்தி கொண்டு வந்துடுறா, நாம பார்த்துடுறோம். இருந்தாலும் உள்ள இருக்கிற மாம்சம் ரத்தம் அத்தனையும் வெளியில வந்து விழத்தானே போறது. உள்ளது வெளியதானால் காக்க ஓட்ட காலம் போராதுன்னு ஒருத்தருடைய வாக்கியம். உள்ளது வெளியதானால் இந்த தோல் அழகா மறைச்சு உள்ளுக்குள்ள நாம வச்சிருக்கோம் இல்லையோ, இது வெளியதானால் வெளியில வந்து விழுந்துடுத்துன்னு வச்சுப்போம், காக்கை ஓட்ட காலம் போராது. இந்த சுத்தி வர காக்காயை ஓட்டுறதுக்கு அவகாசமே கிடைக்காது. அவ்வளவு தூரம் காக்கா சுத்த ஆரம்பிச்சுன்னு உள்ளது வெளியாச்சுன்னா. ஆனா இதுக்கு நாம பண்ணிக்கிற அலங்காரம், செலவழிப்பு, நிக்கிறது கண்ணாடி முன்னாடி 1 நாள் 8 வேளை, என்ன பண்ணாலும் இந்த படம் பிடிச்சு வச்சுப்பா. உபன்யாசம் நடந்ததுன்னா இப்படி வந்து படம் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாளோ இல்லையோ, படம் பிடிக்கிறதுக்கு என்ன எண்ணம்னா, கண்டிப்பா தெரியும் 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நாம இருக்க மாட்டோம், அந்த நம்பிக்கையில தான் படமே எடுத்து வச்சுக்கிறான். பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போங்கிறதுக்காக. நமக்கே தெரிஞ்சுதான் இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி நாம இருக்க போறது இல்லை, இந்த தேகம் அழியத்தான் போறதுன்னு. எத்தனை உண்மை புரிந்தாலும் கொஞ்சம் சம்சாரம் பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும் இல்லையோ. அதனாலதான் நாம பார்த்தோம்னா இந்த தேகம்ங்கிறதுக்கு அழகு ரொம்ப ஏற்பட்டோட போறது கிடையாது. ஆனா எம்பெருமானுடையது அப்படி அல்லவே. வாத்சல்யம்னா அவனுக்கு இருக்கிற கல்யாண குணம், இந்த உள்ளதே வெளியதாகட்டும், மாம்சம் ரத்தம் சீழ் சதை அப்படி இருந்தா கூட தாய் பசு கண்ணுக்குட்டியோட உடம்ப நக்கி நக்கி சுத்தம் பண்றதோ இல்லையோ, அப்ப அந்த தோஷங்களே இந்த பசுமாட்டுக்கு குணங்களா கொள்றதே, அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். அந்த குணம் எம்பெருமானிடத்துல உண்டு, அதை சொல்ற திருநாமம் தான் வத்சலஹா. ஆக ஸ்வரூபத்துக்கு ஸ்ரீயப்பதின்னு பார்த்தோம், ரூபத்துக்கு மேகசியாமன் தாமரை கண்ணன் அப்படிங்கிறாப்புல திருநாமங்களை பார்த்தோம். அதுக்கு மேல குணத்துக்கு வத்சலன் சுகுமாரன், அதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கிற குணம். சுகுமாரன் வச்சுப்பா, சௌகுமாரியம்ங்கிறது மென்மை, மென்மை படைத்தவன எம்பெருமான் இருக்கானோ இல்லையோ, அதனால சுகுமாரன்னு சொல்லுவோம். எம்பெருமானுக்கு மென்மை உண்டான்னு தோணும். எத்தனை கடிமை உண்டோ அத்தனை மென்மையும் உண்டு எம்பெருமானுக்கு. அடியார்களை ரட்சிக்க வரைச்சு அபார கடினமா இருப்பான், கவலையே படமாட்டான், ஆறா இருந்தாலும் ஜெயிச்சிருவான். அதே காலத்தில் அதெல்லாம் எடுத்துனா அனுபவிக்கிறதுக்கு வரானோ இல்லையோ, நாம நாயக்கியாக அவன் நாயக்கனாக கிட்டக்க போனா என்ன மென்மை எம்பெருமானுடைய திருமேனிக்கு எத்தனை மென்மை இருக்குன்னு ஒரு திட்டாந்த சொல்றார். சீதைக்கு திருவாபரணங்களை சாத்த ஆசைப்படுவாளாம். சீதைக்கு அலங்காரம் பண்ணும் இல்லையா, கல்யாணம் ஆக போறது நாளைக்கு, பொழுது விடிந்தா ராமனோட சீதை கல்யாணம். பங்குனி உத்தர தன்னைக்கு தான் ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாளுக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் சேர்த்தி கண்டருள்றது 2 பேரும். மற்ற 364 நாள் ஸ்ரீரங்க நாச்சியார் தனியாத்தான் இருப்பார், ஸ்ரீரங்கநாதன் தனியாத்தான் இருப்பார். இந்த பங்குனி மாச உத்தரத்தன்னைக்கு மட்டும்தான் இந்த சீதா கல்யாணத்தை ஞாபகப்படுத்துகிறா போலே 2 பேரும் ஒரே சிம்மாசனத்துக்கு வந்து நிற்பார்கள். சீதைக்கு கல்யாணம். இந்த தோழி ஜனங்கள்லாம் வந்து சீதைக்கு ஆபரண அலங்காரம் பண்ணணும்னு ஆசமிச்சா. எதை எங்கெங்க பூட்டலாம், எத்தனை அவளுக்கு நாமே 4-5 வச்சுருக்கோம், 40 வச்சுருக்கோம். இது நீலக்கல்லுங்கிறோம், இது நீலக்கல் வரிசை, இது சிவப்பு கல் வரிசை, அதில் கைக்கு தகுந்தாப்புலே, காலுக்கு தகுந்தாப்புலே, தலைக்கு தகுந்தாப்புலே எல்லாத்தையும் பண்ணி அழகா அளவளவா நாம வச்சுருக்கோம். சீதைக்கு வச்சிருக்க மாட்டானா தசரதன், இல்ல ஜனகன் தான் வச்சிருக்க மாட்டானா. இதெல்லாம் எங்கெங்க சாத்தலாம்னு தோழி ஜனங்கள்லாம் சீதையினுடைய திருமேனிய பார்த்துட்டே வந்தாலாம். பார்த்துட்டான், கழுத்துக்கு இந்த அட்டியை சாத்தலாம், தோளுக்கு தோல் வலை சாத்தலாம், கைக்கு வளையல் சாத்தலாம், இடுப்புக்கு மேக்கலை சாத்தலாம், காலுக்கு சதங்க சாத்தலாம், எதை சாத்தலான்னு பார்த்துட்டு பொட்டியிலேருந்து அந்தந்த ஆபரணத்தை எடுத்தாலாம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவ பார்த்த ஒரு இடமும் கண்ணி சவப்பா படுத்தான். சாத்தவே இல்லைன்னு திருவாபரணத்தை, இன்னும் அதே பொட்டியில தான் இருக்கு. அந்த பார்த்தாளோல்லையே சாத்தலான்னுட்டு கண்ணடி பட்டு செவந்து படுத்தான். அத்தனை சுகுமாரமான திருமேனி சீதையனுடையது. அந்த சீதைக்கு கல்யாணம் ஆயிடுது. அந்த புறத்துல ராமனுடைய திருவடிகளை ஏகாந்தமா வருடின்னு இருக்கா. அவன் ராமன் திருவடியை தொட போறச்சு, இந்த கல்லு மாதிரி இருக்கிற என் கைப்பட்டு இந்த ராமன் திருவடி எங்கேயானு செவந்து போட போறதே என்ன சீதை பயப்படுவாளாம்.
சீத்த திருமேனி எவ்வளவு மிருதுவா இருந்ததுன்னு இப்பதான் கதை பார்த்தோம். அந்த சீத்த ராமன் திருவடியை தொலைச்சே கூசி பிடிக்கும் மெல்லடி, கூச்சமா இருக்குமா சீதை, தொட்டா கன்னி போடும் போல இருக்கு, செவந்து போடும் போல இருக்கு. அத்தனை சுகுமாரமான திருமேனி எம்பெருமானுக்கு, அந்த பேர் சுகுமாரா. ஆஹா, அவனுடைய அழகான திருமேனியின் ஏற்றத்தை, அவனுடைய குணத்தை சொல்ல வந்ததுன்னா சுகுமாரஹான்னு சொல்லுவார்கள். ரூபத்தை சொல்றது சில திருநாமங்கள், சொரூபத்தை சொல்றது சில திருநாமங்கள். கடைசியா விபவம், விபவம்னா சேட்டிதம், விளையாட்டுக்கள். விளையாட்ட சொல்றதுதான் மதுசூதனா, அது விளையாட்ட சொல்றதுதான். நவநீத சோரஹா, விளையாட்ட சொல்றதுதான். எம்பெருமான் வெண்ணை திருடினான், நவநீத சோரஹான்னு சொல்றமே, அது விளையாட்ட ஞாபகப்படுத்தும். ஸ்வரூப ரூப குண விபவங்கள், இந்த நாலுத்துக்காகவும் தான் திருநாமங்களை எம்பெருமான் கொண்டான். இந்த நாலுலையும் பிரித்து பிரித்துத்தான் நாம பார்க்கணும். அப்ப முதல் பிரிவு சொன்னேன், 5 பிரகாரத்தை சொல்றதுக்காக திருநாமம். வைகுண்டம், திருப்பார்கடல், அதே போல விபவாவதாரம், அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த பிரிவிலேயே நாம திருநாமங்களை பார்க்கலாம். அடுத்த பிரிவு ஸ்வரூப ரூப குண விபவங்கள். இந்த பிரிவிலேயே நாம திருநாமங்களை பார்க்கலாம். இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு திருநாம ஸ்வரூபத்துக்கு இருக்கும், ஒன்னொன்னு ரூபத்துக்கு இருக்கும், ஒன்னொன்னு குணத்துக்கு இருக்கும். ஒரு திருநாமம் இருக்கு கேசவஹான்னு ஒரு திருநாமம். அந்த திருநாமம் இந்த நாலுத்துக்குமே பொருந்தும். ஸ்வரூபம்னு சொல்லலாம், ரூபம்னு சொல்லலாம், குணம்னு சொல்லலாம், விபவம்னு சொல்லலாம். கேசவ நாமத்துக்கு 4 அர்த்தம். முதல்ல ஸ்வரூபத்தை பார்ப்போமா. கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாந்தவாங்கே சம்பூதௌ தஸ்மாது கேசவ நாமமான். கேசவனை பிரிச்சுக்கணும் நாம அந்த அக்ஷரத்தை. க ஈஷ வ, கேசவன் இருக்கும் இல்லையோ, க கூட்டல் ஈஷ கூட்டல் வ, க ஈஷ சந்த கேசன் ஆகும், வா சத கேசவன் ஆகும். காங்கிறது பிரமன், நான்முக கடவுளை குறிக்கும். ஈஷங்கிறது பரமசிவனார குறிக்கும். க ஈஷ பிரம்மாவுக்கும் பரமசிவனாருக்கும் உத்பாதகன். 6 சிருஷ்டி பண்ணினானோ, யார் நியமிக்கிறானோ, அழகா எழுதி வச்சார சங்கராச்சாரியர் தன்னுடைய பாஷ்யத்திலே, ஈசனசீலோ நாராயணா, யார் ஜகத்தையெல்லாம் நியமிக்கிறானோ அவனுக்கு நாராயணன் திருநாமம் சாதித்தார். அயன்னார் படைக்கிறதார். இப்போ நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, திசஷ்ட இந்திரியானி. நமக்கே தெரியும், பாட்டனார் நாராயணன், பிள்ளை பிரம்மா, பேரன்தான் பரமசிவனார். இந்த 3 உறவை நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்க முடியும். அதே போலத்தான் நாராயணன் பெருமான் தான் ஜகத்தை சிருஷ்டிக்கிறான். பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் ஜகத்துக்கே காரணம் எம்பெருமான். அப்ப காரணத்துவங்கிறது ஸ்வரூபமாயிடுறது இல்லையோ, இயற்கை தன்மை. இயற்கையான தன்மை பிரம்மத்துக்கு என்னன்னு கேட்டா காரணம், அதுதான் ஜகத்தே சிருஷ்டிக்கும். அதனால அதுதான் ஸ்வரூபம்னு ஆயிடுது. அடுத்தது ரூபம். கேசவன்கிற திருநாமத்துல ரூபம் எங்க இருக்குன்னா சுலபமா சொல்லலாம். கேசபாசம் உடையவன் தானே கேசவனே. அழகான தலைமயிர் முடிக்கற்ற இருக்கிறவனுக்கு கேசவன் பேர். நம்ம இப்ப நிறைய பேர் கேசவன் கேசவன் பேர் வச்சுக்கிறான். இந்த அர்த்தத்துல தான் எல்லாருமே வச்சுப்பா. தலை அழகு, முடி அழகு இருந்ததுன்னா அது கேசவன் சொல்லிடுவார்கள். கண்ணனுக்கு அந்த அழகு அபாரமான அழகாம். பீஷ்மாச்சாரியர் ஆச்சரியப்பட்டார், யுதிஷ்டிரர் ஆச்சரியப்பட்டார், சுகாச்சாரியர் மயங்கியே விழுந்துட்டார். மற்ற எந்த அங்கமான அழகு இருக்கட்டும், அழகு இல்லாத போட்டோம்னா, இந்த கண்ணனுடைய திருக்குறளுக்கு இருக்கிற ஒரு அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகை எங்கேயுமே பார்க்க முடியாது. குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடவுதீக்ஷதாம் பத்மகத்ரிஷாம் த்ருட்டி யுகாயத்தே தாம் அபஷ்யதாம். குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே. குட்டில குந்தளம்னா ரொம்ப சுருண்டு சுருண்டு இருக்குமா கண்ணனுடைய திருக்குறள். இது எவ்வளவு தூரம் சுருண்டு இருக்கும்னு தேசிகன் ஒரு திட்டாந்தம் சொன்னார். அவர் தொண்ட நாட்டில் பிறந்தவர். தூப்புல திருவத்தாரம் பண்ணார் வேதாந்த தேசிகன். அவர் தொண்ட நாட்டில் பிறந்தார். அநேகமா தொண்ட நாட்டுக்காராளுக்கு கொஞ்சம் சோழ தேசத்தை கண்டா ஆகாது. ஏன்னா அவள்லாம் தமிழர்கள், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுவான், அந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கும் இல்லையோ. சோழ தேசத்தை கண்டா அவ்வளவா இந்த வடக்கத்திக்காராளுக்கு ஆகாது. பாண்டிய தேசத்தை கண்டா கண்டிப்பா ஆகவே ஆகாது. இந்த பாண்டிய தேசங்கள் மதுரைக்கு கீழே திருநெல்வேலி பக்கம் போறது இல்லையோ, அது பாண்டிய தேசம். இந்த திருச்சி தஞ்சாவூர் ஸ்ரீரங்கத்து பக்கம் இருக்கும் இல்லையோ, அது சோழ தேசம். இந்த பக்கம் சென்னப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பல்லவ தேசம், தொண்டமண்டலம்னு சொல்லுவா. அவர் அழகா திட்டாந்தம் சொன்னார். எவ்வளவு ரொம்ப சுருண்டு சுருண்டு கண்ணனுடைய குழல் இருக்குன்னு தெரியுமோ. சோழ தேசத்து பெண்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்துன்னா எவ்வளவு குறுக்க 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 சுருட்டி சுருட்டி பேசுவாளோ அத்தனை சுருண்டு இருக்கு கண்ணனுடைய குழல் தான். இவர் எங்க போய் பார்த்து எதை தெரிஞ்சு வந்தாருன்னு தெரியல. இப்போ சோழ தேசத்து பெண்கள் சுருட்டி சுருட்டி பேசினா எவ்வளவு வெய்யரிச்சே, கோபம் வந்து விஷவ ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ, அப்ப எத்தனை சுருட்டி சுருட்டி பேசுவாளோ அத்தனை சுருண்டு இருக்குன்னார். இப்ப பேச்சை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம், நம்ம கவலை சுருண்டு இருக்கிற கேசத்தை பத்தி. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நாம கூடி இருக்கமே தவிர, இந்த மாதிரி பேசுவா போல் இருக்கு, நான் பேசலையேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம் சோழ தேசத்துக்காரா. அதனாலே
இங்க பேச்சு நம்ம பேசுறது கேசவனை பத்தி. எம்பெருமானுடைய பிரசஸ்த கேசபாஷம் ஆழ்வார் பாசுரத்துல பாடினார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட வெய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமர வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ண தவர் நிலவ கண்டும் தோழி அவரனாம் தேவரென்னு அஞ்சினோமே. மைவண்ண நறுங்குஞ்சி மை பூசினாப்பல் இருக்குமா கண்ணனுடைய தலைமயிர். அதைத்தான் இப்ப கேசவகாங்கிற திருநாமம் சொல்றது. எத்தனை கருப்பா இருக்கும் தெரியுமா? இந்த கருப்புக்கு ஒரு உதாரணம் தேடினார் ஆழ்வார். ஒண்ணுமில்லை, ராத்திரி வேளை அமாவாசை ராத்திரி இருட்டு எடுத்துங்கோ. ஏன்னா மத்த நாள்னா கொஞ்சமான சந்திரனுடைய ஒளி இருக்கும் இல்லையோ, அமாவாசை ராத்திரி இருட்டை இடுங்கோ. அந்த இருட்டை நன்னா கையில வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கவே முடியாது, இல்லாத வஸ்துவை சொல்றாரு இப்ப ஆழ்வார். அமாவாசை ராத்திரி இடத்தை எடுத்துக்கணுமா, அத தேவையில்லாத சல்லடை போட்டு சலிச்சு அசாரமான இருட்டை தள்ளிடணும். சாரமான இருட்டை எடுத்துங்கோ, அதை இயந்திரத்துல கொடுத்து நன்னா பட்டை போட்டு நூல் நூலா வாங்குங்கோ. அந்த நூலை மறுபடியும் தேவையில்லாத நூலை கழிச்சு இன்னொரு தர கருப்பு மை பூசுங்கோ. இந்த கச்சைய கையில இப்படி பிடிச்சுங்கோ, கண்ணனுடைய குடலை இந்த கையில இப்படி பிடிச்சுங்கோ. ரெண்டும் ஒத்து வருமோ? வராது வராது. கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்துட்ட உள்கொண்ட நீல நன்னூல் தழகொல் அன்னுமாயன் குடல். இப்படி பார்த்தாலும் இது வெளுப்பா இருந்துதான். இது அத்தனை கருப்பு கண்ணனுடைய குடலுக்கு. இவர் காலராத்திரி அமாவாசை ராத்திரி இருட்டு எடுத்துன்னு வந்து அதை பட்டை தீட்டி நூல் நூத்து அதுக்கு மை தடவி இத்தனையும் பண்ணி கையில வச்சுன்னு பார்த்துட்டு இருக்கார். இல்ல இது ரொம்ப வெளுப்பா இருக்கு. அவ்வளவு கருப்பா இருக்கும் கண்ணனுடைய குடல்னா எத்தனை ஆச்சரியப்பட்டு பாடியிருப்பார் ஆழ்வார்களும். அதைத்தான் மைவண்ண நறுங்குஞ்சி, மைய போல கருத்த குடலாம் பெருமானுக்கு. குஞ்சி குழல் பின் தாழான்னு திருமங்கி ஆழ்வார் பாசுரம். குஞ்சினாலும் தலைமுடிதான், குழல்னாலும் தலைமுடிதான். இது உயர்ந்த தமிழ் சொல்லு ரெண்டு. குஞ்சு பிடித்தெழுத்தான் கஞ்சனை குஞ்சு பிடித்தெழுத்தான் ஆழ்வாருடைய பாசுரம். கஞ்சனுடைய தலைமயிர் கச்சையை பிடிச்சுத்தான் கண்ணன் கிழியை பிடிச்சு இழுத்து கொலை செய்தான் ஆழ்வார்கள்லாம் தெரிவிப்பார்கள். குஞ்சினாலும் தலைமுடிதான். அதே போல குஞ்சி குழல், குழல்னு சொன்னாலும் தலைமுடிதான். இதுக்கு ரெண்டு சப்தத்தை ஒரே இடத்துல ஆழ்வார் பிரயோகப்படுத்துறார். பல பேர் நடுமத்தியத்துல உட்காண்டான்வா. மத்தியனாலும் நடுதான், நடுனாலும் நடுதான். அது என்ன சுவாமி நடுமத்தியத்துல உட்காண்டிருந்தான்னு கூட ஒருத்தர் சொல்லுவாடா. அந்த மாதிரி குஞ்சி குழல் பின் தாழான்னு சேர்த்து சொல்லிட்டாரேன்னு தோணும். அப்படி இல்லையே, நித்தியப்படி யசோதை கண்ணன் புறப்பட்டு போறான்னு பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்கிறதுக்காக தலை அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சு வைப்பலாம். அலங்காரம் பண்ணச்சே முன்பக்கம் இப்படி தூக்கி வாரி விடுவலாம் கொஞ்சம் தலைமுடிய, பின்பக்கம் இப்படி தாழ விட்டு விடுவலாம் இன்னும் கொஞ்சம் முடிய. இந்த குஞ்சி குழல் பின் தாழன்னா முன்னாடி தூக்கி சீவி இருக்கிறது குஞ்சின்னு பேர், பின்னாடி தாழ விட்டு இருக்கிறதுக்கு குழல்னு பேர். இந்த மாதிரி ரெண்டா எடுத்து கட்டிட்டு தான் கண்ணன் போவோம். எந்த படத்தை வேணா பாருங்க, இந்த நடுவுல தூக்கி கண்ணனுக்கு இங்க கட்டி அங்க பூ சுத்தி அதுல மயில் தோகை வச்சுத்தானே எல்லா இடத்துலயும் நாம சேவிக்கிறோம் கண்ணனை. அப்படி தூக்கி கட்டி இருக்கிறது ஒரு குழல், பின்னாடி தாழ விட்டு இருக்கிறது மற்றொரு குழல். இந்த தூக்கி கட்டினதை பார்த்தா தான் முகத்தினுடைய வட்ட வடிவுமே தெரியும். அதுக்கு தான் அந்த இடத்துல தூக்கி கட்டியிருக்கா. பின்னாடி எதுக்கு தாழ விட்டானா, அவன் தலையை அசைக்க செய்யலாம். அது அப்படி அப்படி போயிட்டு போயிட்டு வந்து நம்மளை பைத்தியம் ஆகிறதுக்காக. இதுக்கு தான் இந்த ரெண்டு பக்கமே பெருமான் வச்சுருக்கான். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. இதெல்லாம் அவனுடைய ரூபத்தை தானே சொல்றது. கேசவா பிரசஸ்த கேசபாசம் படைத்தவன். ரூபத்தின் அழக சொல்லும், ரூபத்துக்கு கேசவகான்னு பார்த்துட்டோம். அடுத்தது குணம். குணத்தை பார்க்கலாமன்னா எது எம்பெருமானுடைய குணத்தை? கேசவகா கிளேச நாசனா. கிளேசம் கிளேசம்ங்கிறது நம்முடைய துக்கங்கள், அனாதிகால பாபங்கள். கிளேசநாசனா, கிளேசத்தை அத்தனையும் தொலைப்பவன் கேசவன். இதை நேற்றுக்கே பார்த்துட்டோம். கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும் பலத்தும் படமுடை. எம்பெருமான் திருவனந்தபுரத்திலே சேவை சாதிக்கிறான். அவன் தான் கேசவன் திருநாமம். அவனிடத்துல போய் அலகடனம் பெருக்கினா பாபங்கள் அத்தனையும் போகும் பார்த்தோம் இல்லையோ. கேசவான்னு சொன்னா பாவம் போகும். பாபத்தை போக்குகிற குணம் எம்பெருமான இடத்துல இருக்கு இல்லையோ, அப்ப அது குணத்துக்கு சொல்லப்படுறது. கேசவஹா கிளேச நாசனஹா. கிளேசம்ங்கிறது நம்முடைய குற்றங்கள், நம்முடைய துன்பங்கள், அதை ஒழிக்கிறான் கேசவன். கேச நாசனஹா அது மூணாவது குணத்துக்கு இப்ப வார்த்தையப்படுது. கடைசியா சேட்டிதம், ஏதான விளையாட்டை பத்தி அது குறிக்கிறதுனா கேசவஹா கேசி ஹந்தா. கேசிங்கிற குதிரை முகத்தானா ஒரு அசுரன் வந்தான். அந்த கேசிங்கிற அசுரனை கொன்னபடியால தான் பெருமானுக்கு கேசவன்னே பேர். அப்ப விளையாட்டையும் அது சொல்லிடுத்தா. கேசவன்கிற ஒரே திருநாமம் ஸ்வரூபத்தையும் சொல்றது, ரூபத்தையும் சொல்றது, குணத்தையும் சொல்றது,
விளையாட்டையும் சொல்றது, திருவிளையாடல்களையும். இப்படி ஒரு திருநாமமா நாம பார்த்துன்னு போனப்போ எதெல்லாம் சொரூபம், எதெல்லாம் ரூபம், எதெல்லாம் குணம், இது இத்தனையும் சேர்த்து எம்பெருமான் தான் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயமா கொண்டிருக்கானோ இல்லையோ. அதனாலதான் இந்த விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு இத்தனை ஏத்தம். சொரூபம் வேணுங்கிறவா அதில் பாடலாம், ரூபம் வேணுங்கிறவா அதை சொல்லிக்கலாம், குணம் வேணுங்கிறவா அதை சொல்லிக்கலாம். இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், பரவாசுதேவன் வேணும்னா அது, வியூக வாசுதேவன் வேணும்னா அது, விபவ வாசுதேவன் வேணும்னா அது, அந்த மாதிரி வேணும்னாலும் நாம பார்த்துன்னு போகலாம். இந்த திருநாமத்தை எந்த விதத்துல பார்த்து எப்படி பிரித்து சொன்னாலும் அது கொடுக்க வேண்டிய இன்பத்தை கொடுத்தே தீருங்கிறது தான் விட்டு சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கே தனிச்சிறப்பு. அதைத்தான் ரொம்ப அழகாக அஜாமிளோபாக்கியானம்ங்கிற கதை, அந்த கதை தெரிஞ்சாதான் விட்டு சஹஸ்ரநாம